exercise 2.5 la 9th sum, find x, y and z given that the numbers are in AP. So இப்போ என்ன பண்ணிருக்காங்க, x 10, y 24, z are in AP. இப்போ AP ல இருக்குன்னா என்ன அர்த்தம், term 2 minus term 1 equal to term 3 minus term 2, கரெக்டா? So this is T1, T2, T3, T4, T5. So முன்னாடி இருக்க நம்பரை நான் என்ன பண்ணுவேன், பின்னாடி இருக்க நம்பருக்கு சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஈக்குவலா வரணும். why? Because it is given that இது என்னது, ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ T2 minus T1 equal to T3 minus T4. ஸோ இப்போ இது என்ன தெரியுது, 10 இங்க x. ஸோ 10 minus x equal to then y minus 10. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்தரா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிடலாம், அப்படியே ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், T4 minus T3. T4 minus T3 equal to T3 minus T2. T3 minus T2. T4 ஓட வேல்யூ என்ன, 24. So 24 minus y equal to T3 வேல்யூ என்ன, y minus 10. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, அதாவது y மட்டும் தான் இருக்கு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்து வரலாம், இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் எடுத்து வரலாம். 24 plus 10 equal to y plus y. So this is 34 equal to 2y. அப்போ 2y equal to 34. Then y is equal to 34 by 2, which is 17. இப்போ y is equal to 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே தனியாக எழுதிக்கலாம், y is equal to 17. அடுத்தது என்ன, T5 minus T4, T4 minus T3. ஸோ அடுத்தது வந்து T5 minus T4 equal to T4 minus T3. ஸோ T5 வந்து என்ன, Z கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் Z minus 24, then 24 minus y. ஓகே, Z minus 24, then 24 minus y. ஸோ இங்கேயும் Z, y ரெண்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 17 in 1 and 2. ஓகேவா, ஸோ 1 என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 10 minus x equal to y minus 10. ஓகே, ஸோ 10 minus x equal to y இருக்கிற இடத்துல 17 minus 10 அப்படின்றத போடுறோம். ஓகே, then this is 10 minus x equal to 17 minus 10 என்ன, 7. then 7 இந்த பக்கம் கொண்டு வரலாம், minus x இந்த பக்கம் கொண்டு வரலாம். 10 minus 7 equal to x, then x is equal to 3. ஸோ இப்போ x is equal to 3ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன, z minus 24. ஸோ z minus 24 equal to 24 minus 17. y ஓட வேல்யூ என்ன, 17ன்றதை நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ z is equal to இந்த minus 24 என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 24 minus 17. ஓகே, ஒரு நிமிஷம், நீங்கள் சம்டைம்ஸ் குழம்பிடுவீங்க, அதனால என்ன பண்ணலாம், அடிஷனலாக ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த z minus 24 அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு. ஸோ இப்போ 24 minus 17. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது, 7 வருது. ஓகே, தென் இந்த minus 24 இந்த பக்கம் அனுப்புகிறேன். ஸோ z is equal to 24 plus 7. ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்ன வருது, z is equal to 31. ஸோ x is equal to 3, y is equal to 17, then z is equal to 31. இதுதான் ரெக்வயர்ட் நம்பர்ஸ். கிளியர், புரியுதா?